Hello students, இந்த வீடியோல நம்ம ஏரியா and perimeter, rectangle and square, ஸ்கொயருக்கு எப்படி நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிறது, அதே நேரத்துல ரெக்டாங்கிளுக்கு எப்படி ஏரியா perimeter அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம perimeterக்குரிய ஃபார்முலா நம்ம பார்த்தறலாம். perimeter of rectangle. rectangle அப்படினா நமக்கு இந்த ஷேப்ல இருக்குறது தான் நம்ம வந்து ரெக்டாங்கிள் அப்படினு சொல்லுவோம். இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா லெந்த் னு சொல்லுவோம். இத வந்து பிரெத் அப்படினு சொல்லுவோம். இப்போ இப்படி ஒரு ஷேப் கொடுத்துட்டு இதோட பெரிமீட்டர் என்ன அப்படினு சொல்லி நமக்கு கேட்டாங்க அப்படினா இதுதான் அதுக்குரிய ஃபார்முலா. 2 * L + B. லெந்தையும் பிரெத்தையும் ஆட் பண்ணிட்டு நம்ம என்ன செய்யணும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும். கொடுத்திருக்கிற ரெக்டாங்கிளுக்கு பெரிமீட்டர் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இந்த லெந்த்தும் பிரெத்தையும் ஆட் பண்ணிட்டு 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும். அதே இது நமக்கு ஸ்கொயரா கொடுத்திருக்காங்க. ஸ்கொயர்னா நமக்கு தெரியும் 4 சைடும் நமக்கு வந்து சேமா இருக்கும். அப்போ அந்த 4 சைடையும் மல்டிப்ளை பண்றதுக்கு பேர் தான் நமக்கு என்னது பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர். 4 * சைடு. சைடுன்னா இதுதான். இத தான் நம்ம வந்து சைடு அப்படினு சொல்லுவோம். இதுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்திருப்பாங்க. அந்த கொடுத்திருக்கிற வேல்யூவை நம்ம 4 ஆல மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற ஆன்சர் தான் நமக்கு ஸ்கொயரோட பெரிமீட்டர். இப்போ நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள் சம் வந்து பார்த்திரலாம். ஃபைண்ட் தி பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள். இதுல ஒரு டேபிள் மாதிரி கொடுத்திருக்காங்க. லெந்த் ஈக்குவல் டு என்ன கொடுத்திருக்காங்க, ரெண்டுமே எந்த யூனிட்ல கொடுத்திருக்காங்க அப்படினு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இதுவும் சென்டிமீட்டர்ல கொடுத்திருக்காங்க, இதுவும் சென்டிமீட்டர்ல கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே சென்டிமீட்டர்ல கொடுத்திருந்தாங்க அப்படினா நம்ம கொடுத்திருக்கிற ஆன்சர் சென்டிமீட்டர்ல வரும். ஃபர்ஸ்ட் லெந்த் ஈக்குவல் டு 3, பிரெத் ஈக்குவல் டு 2. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன, ரெண்டையுமே ஆட் பண்ணி 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும். பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் 2 * L + B. இங்க லெந்த் என்ன கொடுத்திருக்காங்க 3, 2. ஆன்சர் வந்து இங்க 10 னு கொடுத்திருக்காங்க. இத நம்ம செக் பண்ணி பார்த்திரலாம். 2 * 3 + 2. 3 + 2 5. 2 * 5 10. அப்போ நமக்கு கொடுத்திருக்கிற ஆன்சர் கரெக்ட். அடுத்தது லெந்த்தும் பிரெத் என்ன கொடுத்திருக்காங்க 4, 2. லெந்த் வந்து 4, பிரெத் வந்து 2. இன்னொன்னு என்ன அப்படினா நமக்கு பெரிமீட்டர் வந்து சென்டிமீட்டர்ல எழுதணும் அப்படிங்கிறதுனால 10 சென்டிமீட்டர். இப்படி தான் நம்ம வந்து ஆன்சர் வந்து அந்த யூனிட்டோட எழுதணும். கொடுத்திருக்கிற இது மீட்டரா சென்டிமீட்டரா அப்படினு யூனிட்டோட எழுதணும். அடுத்தது லெந்த் பிரெத் என்ன கொடுத்திருக்காங்க 4, 2. இதே ஃபார்முலா தான் 2 * 4 + 2. 4 + 2 நமக்கு என்ன 6. 2 * 6 are 12. ஆன்சர் என்ன அப்படினா 12 சென்டிமீட்டர். இதுக்குரிய ஆன்சர் வந்து 12. இப்படி நம்ம கொடுத்திருக்கிற எல்லா இதுக்குமே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடணும். இந்த 9க்கும் 7க்கும் மட்டும் நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். (2 * 9 + 7). 9 + 7 என்ன 16. 2 * 16. 2 16s are 32. அப்ப ஆன்சர் என்ன 32 சென்டிமீட்டர். அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன 32. இந்த மாதிரி தான் நம்ம ஒரு பெரிமீட்டர் ரெக்டாங்கிளுக்கு லெந்த்தும் பிரெத்தும் கொடுத்துட்டு நமக்கு பெரிமீட்டர் கேட்டாங்கன்னா நம்ம இப்படி தான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும். ரெண்டையுமே ஆட் பண்ணிட்டு 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும். இதுதான் இதுல கொடுத்திருக்கக்கூடிய ஃபார்முலா 2 * L + B. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பெரிமீட்டர் ஆஃப் a ஸ்கொயர். கொடுத்திருக்கிற இதுல ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படினு சொல்லிட்டு தான் பார்க்கணும். ஸ்கொயருக்குரிய ஃபார்முலா என்னது 4 * S. சைடு நம்ம என்ன சொல்லுவோம் S அப்படினு சொல்லி. அப்போ நமக்கு S ஓட வேல்யூ கொடுத்திருப்பாங்க. அத 4 ஆல மல்டிப்ளை பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடியது தான் ஸ்கொயரோட பெரிமீட்டர்.
இப்போ நம்மளுக்கு சைடு ஆஃப் ஸ்கொயர் இன் சென்டிமீட்டர், சென்டிமீட்டர்ல நம்மளுக்கு ஸ்கொயரோட சைடு வேல்யூ கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன செய்யணும், கொடுத்துருக்கிற சைடை நம்ம 4ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 வந்து கொடுத்துருக்காங்க. 3 4s are 12. இதோட வேல்யூ என்ன 12. அடுத்தது சைடு வந்து என்ன கொடுத்துருக்காங்க 5 கொடுத்துருக்காங்க. 5 சென்டிமீட்டர். நம்மளுக்கு பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன 4 × s. அப்போ சைடோட வேல்யூ என்ன 5 சென்டிமீட்டர். இதை நம்ம என்ன செய்யணும் 4ஆல மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். 4 5s are 20. 20 சென்டிமீட்டர். அதுதான் இதோட ஆன்சர். அடுத்தது இதை நம்ம 4ஆல மல்டிப்ளை பண்ணணும். 4 11s are 44. 4 × 25 100. எல்லாத்தையும் நம்ம 4ஆல மல்டிப்ளை பண்ணி கிடைக்கக்கூடியது தான் நம்மளுக்கு வந்து பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர். ரிமைனிங் இதுக்கு நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு சைடு கேட்டிருக்கிறாங்க, ஆனா பெரிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பெரிமீட்டர் கொடுத்து சைடு கொடுத்து பெரிமீட்டர் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து டைரக்டா அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி செய்வோம். இதுல வந்து நம்மளுக்கு பெரிமீட்டர் ஆன்சரை வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, ஆனா சைடு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதோட ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். 4 × s. அதுதான் நம்மளுக்கு பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயருக்குரிய ஃபார்முலா. அப்போ நம்மளுக்கு இப்போ பெரிமீட்டரோட வேல்யூ வந்து 28 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. 28. 4 × s. நம்மளுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க சைடோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இந்த 4 அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி இருக்குது மல்டிப்ளைல இருக்குது. அப்போ ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கமா அந்த 4 வரையில நம்மளுக்கு எப்படி வரும் டிவைட்ல வந்து வரும். இப்போ s = 28 / 4. 28 4ஆல நம்மளுக்கு டிவைட் பண்ணல கிடைக்கிற வேல்யூ 7. இப்படிதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பெரிமீட்டருக்கு வந்து 40 அப்படிங்கிற வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டரோட ஃபார்முலா என்ன 4 × s. அதாவது பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து 4 × s. ஆனா வேல்யூ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 40 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ 40 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்தாச்சு. நம்மளுக்கு சைடு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ s = 40. இந்த 4 இந்த பக்கம் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் மல்டிப்ளைல இருக்கிற 4 இந்த சைடு ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கமா போகல டிவைட்ல வந்து போகும். அப்போ 40 / 4 10. அப்போ s ஓட வேல்யூ என்ன 10. எனக்கு இதுல s ஓட வேல்யூ 10. இப்படிதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது சைடு கொடுத்து பெரிமீட்டர் கேட்டாங்கன்னா 4ஆல மல்டிப்ளை பண்ணணும். பெரிமீட்டர் கொடுத்து சைடு கேட்டாங்கன்னா 4ஆல டிவைட் பண்ணணும். ரெண்டுக்குமே நம்ம அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த கொடுத்துருக்கிற வேல்யூவை வச்சு எந்த வேல்யூ கேட்டிருக்காங்களோ அதை வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 232. இதுக்கு மட்டும் நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். 4 × s = 232. அப்போ s = 232 / 4. 4ஆல நம்ம டிவைட் பண்ணல. 5 4s are 20. 32. 8 4s are 32. அப்போ இதோட ஆன்சர் என்ன 58. என்னோட இதுக்கு 58 ஆன்சர் வந்து. இதுல பாருங்க மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஆன்சர்ல என்ன எழுதணும் மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். மீட்டர் கொடுத்துருக்கிற இது சென்டிமீட்டரா இருந்துச்சுன்னா நம்ம சென்டிமீட்டர்ல யூனிட் எழுதுவோம். இல்ல m அப்படின்னா மீட்டர். மீட்டர்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம m அப்படின்னு சொல்லிட்டு யூனிட் வந்து எழுதணும். இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the length of a rectangular solar panel is 143 centimeter. Perimeter is 482 centimeter. What is the breadth of the solar panel? First rectangle-க்கு length and breadth தான் நம்மளுக்கு முக்கியம். இதுல length என்ன கொடுத்துருக்காங்க rectangle-னு சொல்லி நம்மளுக்கு வந்து क्वेश्चनல கொடுத்துட்டாங்க. அப்போ perimeter of rectangle. perimeter-ஓட வேல்யூவும் நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. perimeter of rectangle
ரெக்டாங்கிள்க்குரிய ஃபார்முலா என்ன? 2 இன்ட்டு எல் பிளஸ் பி. அப்போ இதில் பெரிமீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் அதுக்குரிய ஃபார்முலா 2 இன்ட்டு எல் பிளஸ் பி. அப்போ லென்த் என்ன கொடுத்துருக்குறாங்க? எல் ஈக்குவல் டு 143 சென்டிமீட்டர். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க? பிரெத்து வந்து கேட்டிருக்கிறாங்க. இதில் பெரிமீட்டர் வந்து கொடுத்துட்டாங்க. 2 இன்ட்டு எல் பிளஸ் பி ஈக்குவல் டு 482 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. லென்த்தோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. லென்த்துக்கு என்னது? 143 சென்டிமீட்டர் பிளஸ் பி பிரெத்தோட வேல்யூ கேட்டிருக்கிறாங்க 482. அப்போ என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் இந்த சைடு 2 வந்து மல்டிப்ளைல இருக்கு. இந்த 2 மல்டிப்ளைல இருக்கிறது இந்த பக்கமாக வரையில நம்மளுக்கு எப்படி வரும்? டிவைட்ல வரும். 143 பிளஸ் பி ஈக்குவல் டு 482 டிவைடட் பை 2. இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 1 2s are 2, 2 2s are 4, 4 2s are 8, 1 2 4 1. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க? பிரெத் வந்து கேட்டிருக்கிறாங்க. இந்த சைடு 143 வந்து பிளஸ்ல இருக்கு, அடிஷன்ல இருக்கிறது இந்த பக்கமா வரையில சப்ராக்ஷன்ல வரும். b is equal to 241 minus 143. இந்த ரெண்டையும் நம்மளுக்கு சப்ராக்ட் பண்ணல என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் நம்மளுக்கு வந்து பிரெத்தோட ஆன்சர். 11 minus 3 8, 13 minus 4 9. அப்போ எனக்கு பிரெத்தோட வேல்யூ என்ன அப்படின்னா 98 சென்டிமீட்டர். இதுதான் எனக்கு பிரெத்தோட ஆன்சர். b is equal to 98 சென்டிமீட்டர். நம்மளுக்கு பெரிமீட்டர் கொடுத்து லென்த் கொடுத்து பிரெத் கேட்டாங்கன்னா இந்த மெத்தட்ல தான் நம்ம வந்து செய்யணும். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஏரியா. இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ரெக்டாங்கிளும் ஸ்கொயருக்கும் பெரிமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். அடுத்தது ரெக்டாங்கிளுக்கும் ஸ்கொயருக்கும் ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள் அதுக்கு ஃபார்முலா எல் இன்ட்டு பி. எல் அப்படின்னா லென்த்து, பினா பிரெத். ஏரியா ஆஃப் அ ஸ்கொயருக்கு ஃபார்முலா எஸ் இன்ட்டு எஸ் சைடு. எஸ் இன்ட்டு எஸ். ஃபர்ஸ்ட் லென்த்தும் பிரெத்தும் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏரியா வந்து கண்டுபிடிக்கணும் ரெக்டாங்கிளுக்கு. அப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளுக்கு ஃபார்முலா என்ன சொன்னோம்? எல் இன்ட்டு பி. எல்லோட வேல்யூ 9, பியோட வேல்யூ 5. 9 5s are 45, 45 சென்டிமீட்டர். இதுதான் இதுக்குரிய ஃபார்முலா, இதுக்குரிய ஆன்சர். அப்போ எனக்கு ஏரியா என்ன கிடைச்சிருக்குது? 45 சென்டிமீட்டர். அடுத்தது இதுலேயும் அதே மாதிரி தான் 12 இன்ட்டு 10 120 சென்டிமீட்டர். இதுக்கு 13 இன்ட்டு 5 இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதுதான் ஏரியா. இதோட சம்மா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதே மாதிரி தான் நம்ம பெரிமீட்டரில் பார்த்தோம். லென்த்து கொடுத்து பெரிமீட்டர் கொடுத்து பிரெத்து கேட்டிருந்தாங்க. இதுலேயும் அதே மாதிரி லென்த்து கொடுத்து ஏரியா கொடுத்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிரெத்து வந்து கேட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நம்ம வந்து செய்யலாம். ஏரியா ஈக்குவல் டு ஆன்சர் வந்து 48. ஏரியாவோட வேல்யூ வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த வேல்யூவை நம்ம ஏரியாவுக்கு நேராக எழுதியாச்சு. எல்லோட வேல்யூ என்ன கொடுத்துருக்குறாங்க? 12 கொடுத்துருக்குறாங்க. 12 இன்ட்டு பியோட வேல்யூ வந்து கேட்டிருக்கிறாங்க. பி ஈக்குவல் டு இந்த சைடு மல்டிப்ளைல இருக்கிற 12 இந்த பக்கமாக வரையில நம்மளுக்கு வந்து டிவைட்ல வரும். 48 டிவைடட் பை 12. 1 12s are 12, 4 12s are 48. b is equal to 4. அப்போ எனக்கு இதில் பியோட வேல்யூ என்ன? 4. இதே மாதிரி தான் நம்ம எல்லா சமுக்குமே நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்கிற ரெண்டு இதையும் நம்ம டிவைட் பண்ணி வர ஆன்சர் தான். இதில் என்ன செஞ்சிருக்கிறாங்க? பிரெத்து கொடுத்து லென்த் கேட்டிருக்கிறாங்க. இதே ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் நம்ம வந்து செய்யணும்.
லென்த் இன்ட்டு பிரெத். ஏரியாவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 42ன்னு கொடுத்துருக்காங்க. லென்த் வந்து கேட்டிருக்காங்க, பிரெத்தோட வேல்யூ வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 6ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு 6 வந்து நம்மளுக்கு மல்டிப்ளைல இருக்கு. இந்த பக்கமா போவேல நம்மளுக்கு எப்படி போவோம்? டிவைட்ல போவோம். அப்ப L = 42 divided by 6. 7 6 are 42. அப்ப L ஓட வேல்யூ என்ன? 7. இதுல எனக்கு L ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்குது? 7 கிடைச்சிருக்குது. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் நம்மளுக்கு லென்த் கேட்டு பிரெத் லென்த் கொடுத்துட்டு பிரெத் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி செய்யற மாதிரி தான். பிரெத் கொடுத்துட்டு லென்த் கேட்டாலும் இதே மாதிரி தான் நம்ம வந்து செய்யணும். ரிமைனிங் சம்ஸ் எல்லாம் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது ஏரியா ஆஃப் a ஸ்கொயர் whose each side measures 4 மீட்டர். அதாவது சைடோட வேல்யூ வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க 4 மீட்டர். ஏரியா வந்து நம்மளுக்கு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஏரியா ஆஃப் ஸ்கொயர். ஸ்கொயர் வந்து ஷேப் வந்து சேமா இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே நம்மளுக்கு எஸ்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? 4ஆ தான் இருக்கும். நாலுத்துக்குமே ஒரே இதாக தான் இருக்கும். ரெக்டாங்கிள்னு பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு லென்த் பிரெத்னு வரும். ஸ்கொயருங்கையில் 4 சைடுமே நம்மளுக்கு ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவலா இருக்கும். ஃபார்முலா S into S 4 into 4 4 4s are 16. இந்த ஸ்கொயரை பொறுத்தளவுக்கு நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போடணும். கொடுத்துருக்கிற இது யூனிட் வந்து மீட்டர்ல இருக்குது. அப்போ நம்ம ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். சென்டிமீட்டர்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்டா ஆன்சர் எழுதையில அதுக்கு பக்கத்துல இந்த யூனிட்டோட சேர்த்து எழுதணும். இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெரிமீட்டர் ஆஃப் a ஸ்கொயர் field is 84 மீட்டர். வாட் இட்ஸ் ஏரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர். பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன? 4 into S. வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 84 மீட்டர். அப்போ 4 into S அதோட வேல்யூ தான் நம்மளுக்கு 84ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனா நம்மளுக்கு சைடு கொடுக்கல. சைடு கிடைச்சாதான் நம்ம ஏரியா கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஏரியாக்குரிய ஃபார்முலா வந்து S into S தான் ஏரியாக்குரிய ஃபார்முலா. அப்போ நம்ம S கண்டுபிடிச்சிட்டா போதும், ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதுல இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம S கண்டுபிடிச்சிடலாமா? ஏன்னா 4 into S இதுக்குரிய வேல்யூ தான் 84ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ S = 84. இந்த மல்டிப்ளைல இருக்கிற 4 இந்த பக்கமா டிவைட்ல போகுது. 2 4s are 8 1 4s are 4. அப்ப S ஓட வேல்யூ என்ன? 21 மீட்டர். இப்போ நம்மளுக்கு S ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. அடுத்து நம்ம ஏரியா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏரியா = S into S. S ஓட வேல்யூ என்ன? 21. 21 மல்டிப்ளை பண்ணோம்னா 441. நம்ம கொடுத்துருக்கிறது எந்த யூனிட்ல கொடுத்துருக்காங்க? மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம எப்படி எழுதணும்? ஸ்கொயர் மீட்டர். ஏரியா = இப்படி நம்ம எக்ஸாம்ல எழுதல. கண்டிப்பா அந்த யூனிட் வந்து நம்ம போடணும். போட்ட ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆன்சருக்கு பக்கத்துல நம்ம யூனிட்டோட எழுதணும். அப்பனா தான் நம்மளுக்கு வந்து ஃபுல் மார்க் போடுவாங்க. இதுல நம்ம ஏரியா பெரிமீட்டர் ஸ்கொயருக்கு ரெக்டாங்கிளுக்கு எப்படி நம்ம பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். அடுத்து ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம். ஏரியா கொடுத்து நம்மளுக்கு வந்து சைடு கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, இல்லைன்னா பெரிமீட்டர் கொடுத்து நம்மளுக்கு லென்த் இல்லைன்னா பிரெத் கண்டுபிடிக்க சொன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்த்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.